Global Talk. எமது குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மனத்தியாளங்களுக்கு தற்போது மத்திய கிழக்கில் நடந்து வரும் முக்கியமான தகவல்களோட தொகுப்புகளை இப்போது பார்ப்போம். இந்த வகையிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தை, அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி தோல்வியில் முடிந்த செய்தியை நீங்கள் நிச்சயமாக பல்வேறு ஊடகங்களில் கேட்டிருப்பீர்கள். நான் நேற்றைய எனது பதிவில் குறிப்பிட்டிருந்தேன், இஸ்லாமாபாத்தின் வற்புறுத்தல் காரணமாகத்தான், அதாவது பாகிஸ்தான் வற்புறுத்தல் காரணமாகத்தான் நல்ல உறவை முறித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் ஈரான் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டது. ஆனால் ஈரான் முக்கியமான 10 நிபந்தனைகளை அமெரிக்காவுக்கு முன்வைத்தது. அதாவது, நாங்கள் நியூக்ளியர், அதாவது அணுகுண்டுகளை தயாரிக்க மாட்டோம், ஆனால் அணு செறிவூட்டுதலை அமெரிக்கா தடை செய்யக்கூடாது என்று தெளிவாக பேச்சுவார்த்தைக்கு வந்த அமெரிக்க பேச்சுவார்த்தை குழுவிடம் ஈரான் முன்வைத்தது. ஆனால் அதனை அமெரிக்க பேச்சுவார்த்தை குழு, குறிப்பாக ஜேடி வென்ஸ், அமெரிக்காவுடைய உப ஜனாதிபதி, அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளார். நீங்கள் இதுவரை செறிவூட்டிய அனைத்து யுரேனியத்தையும் சர்வதேச அணு கண்காணிப்பு, அதாவது IAEA ஒப்படைத்தே ஆக வேண்டும் என்று பேச்சுவார்த்தைக்கு வந்த அமெரிக்காவுடைய உப ஜனாதிபதி ஜேடி வென்ஸ் உறுதியாக இருந்தார். ஆனால் எந்த காரணம் கொண்டும் ஈரான் கொஞ்சம் கூட தனது உரிமையை விட்டுக் கொடுக்கவே இல்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதனால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததா என்று கேட்டால், இதற்கு பின்னால ஒரு சதியே நடந்துள்ளது அப்படின்னு சொல்லி இப்போதுதான் பல ஊடகங்கள்ல அதிரடியான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. நேற்று நான் குறிப்பிட்டிருந்தேன், அமெரிக்காவுடைய உப ஜனாதிபதி ஜேடி வென்ஸ் இயன்றளவு இந்த போரினை தவிர்ப்பதற்காக இஸ்லாமாபாத் பாகிஸ்தானுக்கு நேற்று பயணம் செய்திருந்தார். பொதுவாக உங்களுக்கு தெரியும், பேச்சுவார்த்தைகளின் போது ஜனாதிபதியோ அல்லது உப ஜனாதிபதியோ அவற்றில் பங்கு கொள்வதில்லை. வல்லமையாக அமெரிக்காவிலிருந்து பேச்சுவார்த்தைக்காக செல்பவர்கள் டொனால்ட் ட்ரம்பின் மருமகனான குஷ்னரும் மற்றும் விட்காஃபும் தான். விட்காஃப் அமெரிக்காவுடைய, அதாவது டொனால்ட் ட்ரம்புடைய பிசினஸ் பார்ட்னர். இவர் 2 பேரும் தான் வல்லமையாகவே பேச்சுவார்த்தை மேசைக்கு செல்வது வல்லமை. ஆனால் வல்லமைக்கு மாறாக நேற்று அமெரிக்காவுடைய உப ஜனாதிபதி ஜேடி வென்ஸ் சென்றது ஒரு நல்லதொரு செய்தியாக இருக்கலாம் என்று சர்வதேசம் எதிர்பார்த்திருந்தது. ஆனால் மூடிய அறையில் நடந்து கொண்டிருந்த பேச்சுவார்த்தை முன்னேற்றகரமாக இருந்தது என்று பல்வேறு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கும் போது, உப ஜனாதிபதி ஜேடி வென்ஸுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று வருகின்றது. அந்த தொலைபேசி அழைப்பை எடுத்தவர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. இவ்வாறு தொலைபேசியில் சில நிமிடங்கள் அந்த பேச்சுவார்த்தை மேசையில் இருந்து எழுந்து சென்று ஒரு ஓரத்தில் இருந்து பேசிவிட்டு மீண்டும் பாகிஸ்தானோடு பேசும்போது, அவர் ஆரம்பத்திலே விட்டு கொடுத்து பேசிய விஷயங்கள் எல்லாம் கைவிட்டுவிட்டு இஸ்ரேலை பற்றியும், இஸ்ரேலுடைய நலன்கள், இஸ்ரேலுடைய பாதுகாப்பு பற்றியும் அந்த பேச்சுவார்த்தை மேசையில் வலியுறுத்தி பேச ஆரம்பித்து விட்டாராம். இந்த வகையில் மேசையில் பேச்சுவார்த்தை எப்படி சென்று கொண்டிருந்தது என்றால், அமெரிக்கா ஃபெஸ்ட் என்ற ஒரு மைய கருத்தை அடிப்படையாக கொண்டு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்ததாம். ஈரானும் விட்டுக் கொடுத்து பேசிக் கொண்டிருந்ததாம். அதிக எஜஸ்மென்ட்களை விட்காஃபும் ஜேடி வென்ஸ் போன்றவர்களும் ஏற்றுக்கொண்டு ஒரு சக்சஸான நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கும் தருணம் வந்த போதுதான் இந்த ஒரு தொலைபேசி அழைப்பில் விடயம் திசை திருப்பப்பட்டு இஸ்ரேல் நோக்கி, இஸ்ரேலின் பாதுகாப்பு நோக்கி பேசப்பட்டது. அந்த தருணத்தில் இருந்து இஸ்ரேல் எதை விரும்புகிறார்களோ, இஸ்ரேல் எதை பேசுகின்றார்களோ அதனையே ஜேடி வென்ஸ் மேசையில் முக்கியத்துவம் கொடுத்து பேச ஆரம்பித்தார் என்றும், பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து வெளியேறும் தருணத்தில் குறித்த ஊடகவியலாளரிடம் அப்பாஸ் அராச்சி இந்த விஷயத்தை தெரிவித்திருந்தது முக்கியமான விஷயம். இந்த வகையில் அப்பாஸ் அராச்சி சொல்றார், இந்த அமெரிக்காவிலிருந்து வந்த பேச்சுவார்த்தை குழு அமெரிக்காவுக்காக பேச வந்ததா அல்லது இஸ்ரேலுடைய ஊடகமாக இஸ்ரேலுக்காக பேச வந்ததா என்ற கேள்வியும் ஊடகங்கள் முன் அப்பாஸ் அராச்சி சொல்லி சென்றது முக்கியமான விஷயம். சில ஊடகங்களை சொல்றாங்க, சில ஊடகங்கள் சுருக்கமாக இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. அதாவது ஒரு அழைப்பு வந்தது அங்கிருந்து, அதாவது டொனால்ட் ட்ரம்பிடம் இருந்து அழைப்பு வந்தது, எந்த விஷயத்தையும் நீங்கள் மறுத்து பேசுங்கள், பேச்சுவார்த்தையை சக்சஸாக ஆக்கிவிட வேண்டாம் அப்படின்னு அமெரிக்காவிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை மேசைக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து தங்களுடைய ஆட்களுக்கு சொன்னதாகவும் செய்தி வருகிறது. அதன் பின்னே தான் நான் கூறிய விஷயம், அதாவது அப்பாஸ் அராச்சி சொன்ன விஷயம், இஸ்ரேலிய பிரதமர் அந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைப்பு எடுத்து ரகசியமாக மேற்படி விடயங்களை சொல்லி இந்த அமைதியை, பேச்சுவார்த்தையை குழப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. எது எப்படியோ பேச்சுவார்த்தை க்ளோஸ், சமாதானம் கிடையாது, அடுத்தது என்ன நடக்கும் என்று மீடியாக்கள் கேள்வி எழுப்பிய போதும் சில ஊடகங்கள் சொல்லிச்சது, பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தாலும் அமெரிக்கா யுத்தத்துக்கு தயாரில்லை, பேச்சுவார்த்தைக்கு வந்த ஜேடி வென்ஸ் அல்லது அமெரிக்காவில் இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்த டொனால்ட் ட்ரம்போ பேச்சுவார்த்தை தோல்விக்கு பிறகு நாங்கள் தாக்குதலை ஆரம்பிப்போம் என்று இதுவரை குறிப்பிடவில்லை என்று ஊடகங்கள் மக்களை அமைதிப்படுத்தினாலும் இப்போது இடிவிலும் செய்தி ஒன்றும் வந்துள்ளது. அது என்னென்று சொன்னா, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இப்ப அமெரிக்க கடற்படைகளுக்கு உலக மக்களே அதிரக்கூடிய ஒரு கட்டளையை பிறப்பித்துள்ளார். அது என்ன தெரியுமா? அதாவது எங்களுக்கு பெட்ரோல், ஆயில் கிடைக்காமல் உலகத்தில் வேற யாருக்கும் ஆயில் கிடைக்க கூடாது, எங்களுக்கு
இல்லை என்றால் யாருக்குமே இருக்கக்கூடாது என்று சிந்தித்தாரோ தெரியவில்லை. ஆனால் இப்போது அமெரிக்க கடற்படைகளுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார், இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தியின் மீது முற்றுகையிடுங்கள். எந்த உலக கப்பலும் அந்த ஹோர்மோஸ் சந்திக்கு ஊடாக செல்லக்கூடாது. இதுவரை காலமும் ஈரானால் அனுமதிக்கப்பட்ட எந்த ஒரு கப்பலும் அந்த ஹோர்மோஸ் சந்தியூடாக செல்லக்கூடாது. ஈரான் அனுமதித்தாலும் நாங்கள் அனுமதி தரமாட்டோம். குறிப்பாக சீனா, ரஷ்யா எல்லா நாட்டுக்கும் சேர்த்துதான் இந்த முற்றுகை தற்போது இடப்பட்டுள்ளது. இது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய இடியாக மாறிவிட்டது என்று குறிப்பிடலாம். உங்களுக்கு தெரியும், ஹோர்மோஸ் சந்தியூடாக சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் சுதந்திரமாக பயணித்தார்கள். இந்த போர்க்காலங்களில் அவர்களுக்கு எந்த தங்கு தடையும் இருக்கவில்லை. அமெரிக்காவோ இஸ்ரேலோ இந்த ரஷ்யா சீனா கப்பல் மீது கை வைக்க மாட்டார்கள். ஆனால் இப்போது அமெரிக்கா நேரடியாக ரஷ்யா சீனா விடயத்தில் இந்த ஹோர்மோஸ் முற்றுகை ஊடாக கை வைக்க, அதாவது பொருளாதாரத்தில் கை வைக்க ஆரம்பித்து விட்டது. இது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளையும் பாதிக்கும். ஆனால் சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளை இது பாதிக்குமானால் இது மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்பதில் அங்கு மாற்று கருத்து கிடையாது. சரி, இப்போது இந்த ஹோர்மோஸ் வழியாக வரும் கப்பல்களை தடுக்கும் வேளைகளில் அமெரிக்கா நேவி ஈடுபட்டு வர தயாராகிவிட்டது. எனவே அந்த வழியாக எந்த கப்பல் நுழைந்தாலும் ஈரானை கேட்பதற்கு முன் அமெரிக்காவிடம் அனுமதி எடுக்க வேண்டும். அமெரிக்கா ஓகே என்று சொன்னால்தான் ஹோர்மோஸ் வழியாக அந்த கப்பல் ஈரானிடம் அனுமதி எடுத்து உள்ளே செல்ல முடியுமா. மாறாக அமெரிக்காவிடம் அனுமதி எடுக்காமல் ஈரானிடம் அனுமதி எடுத்தால் ஹோர்மோஸ் வழியாக செல்லும் எந்த கப்பலும் அமெரிக்காவினால் அந்த கப்பல் தாக்கி அளிக்கப்படுமா. உங்களுக்கு விஷயம் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது இங்கு அமெரிக்காவிடம் அனுமதி எடுப்பது என்ன தெரியுமா? ஹோர்மோஸ் வழியாக பெட்ரோல், ஆயில் எடுக்க போறியா, அமெரிக்காவுக்கு பணத்தை செலுத்திவிட்டு, டிக்கெட் பணம் செலுத்திவிட்டு தாராளமாக செல்லலாம். அங்கு போய் ஈரான் பணம் கேட்டால் ஈரானுக்கு கொடுத்து விட்டு போ, அது பற்றி எங்களுக்கு தெரியாது என்ற ஒரு பணம் வசூலிக்கும் செயல் திட்டத்தை இப்போது அமெரிக்கா அமுல்படுத்துவதற்காகவே இந்த ஹோர்மோஸ் வழிப்பாதையில் அமெரிக்கா முற்றுகையிட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றது. அடுத்த ஒரு செய்தி, சீனாவையும் இப்போது அமெரிக்கா வம்புக்கு இழுப்பதாக ஒரு செய்தி வருகிறது. அதாவது ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை சீனா வழங்கி வருகிறது என்ற செய்தியை நேற்று நான் எனது பதிவில் குறிப்பிட்டிருந்தேன். அதை தொடர்ந்து வந்த செய்தியே இது. அதாவது சீனா ஈரானுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்வதை டொனால்ட் ட்ரம்ப் வன்மையாக கண்டித்துள்ளார். இந்த வகையிலே அண்மையில் உங்களுக்கு தெரியும், F-15 விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியதற்கு காரணம் இந்த சீனாவுடைய ஏவுகணைகள் தான் என்று டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அது மாத்திரமில்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார், ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ், வான் பாதுகாப்பு சாதனங்கள் அமெரிக்காவினால் தாக்கி அளிக்கப்பட்டது. அதனையும் சீனா மூன்றாம் தரப்பு நாடுகளை கொண்டு ஈரானுக்கு அதனை பழுது பார்த்து மீள்கட்டமைப்பு செய்ய உதவ முன்வந்திருக்கின்றது என்ற புலனாய்வு தகவல் எங்களிடம் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகள் தொடர்ந்தால் சீனா மிகப்பெரிய சிக்கலை எதிர்நோக்க வேண்டி வரும் என்று மிரட்டல் விடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. பாருங்க, எல்லாம் செய்துவிட்டு நல்ல புள்ள போல, தான் எதுவுமே செய்யாது போல சீனா தவறு செய்கிறது, அதாவது ஈரானுக்கு ஆயுதம் கொடுக்கிறது, அதனால தான் பிரச்சனை வருகிறது என்று சீனாவுக்கு மிரட்டல் விடுத்து உலக அரங்கில் தான் நல்லவர் வேடம் அணிந்து திரிய முற்படுகின்றார்கள் இந்த வெள்ளை மாளிகை கூட்டங்கள். ஆனால் ஒன்று, இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் சீனா ஒருபோதும் அடிபணிய போவதில்லை. சீனாவுடைய உளவு கப்பல் பப்ளிக்காக அரபிக்கடலில் நின்று கொண்டு ஈரானுக்கு தேவையான செய்மதி, தொடர்பாடல் மற்றும் உளவு பார்க்கும் வேலைகளை மிக கச்சிதமாக ஈரானுக்கு செய்து கொடுக்கின்றது என்ற விஷயம் அமெரிக்காவுக்கு நன்கு தெரியும். இதெல்லாம் தெரிந்திருந்தும் தற்போது இப்படியான ஒரு மிரட்டலை சீனாவுக்கு அமெரிக்கா விடுத்தது ஒரு கோமாளித்தனமான ஒரு தகவலாக உள்ளது. அடுத்த சகோதரர்களே, தங்களுடைய கடற்படை ஹோர்மோஸ் சந்திக்கு அருகாமையில் காணப்படக்கூடிய கடல் கன்னி வெடிகளை அகற்றும் பணியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஈரான் தரப்பில் இது சம்பந்தமாக குறிப்பிடப்பட்ட விஷயம் என்னென்று சொன்னால், அப்படியான எந்த ஒரு வேலைகளிலும் இந்த ஹோர்மோஸ் அல்லது ஈரானுக்கு அருகாமையில் செய்வது என்பது பொய்யான செய்தி என்று ஈரான் அறிவித்துள்ளது. அதாவது இன்னொரு மாதிரி, அதாவது ஹார்டா தான் அதை எழுதிக்கிறாங்க, பச்சை போயின்னு சொல்லுவோம் நம்மளோட பேச்சு வழக்கில், அந்த மாதிரி ஈரான் அந்த செய்தியை மறுத்து தெரிவித்துள்ளது. அடுத்தது, இறுதியாக இந்த அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் ஆரம்பித்த போது நமக்கு ஒரு சுயநலமான ஒரு எண்ணம் தோன்றியது. அதாவது அது சுயநலம் என்று சொன்னாலும் அது பொதுநலத்துக்காக உள்ள சுயநலம். அதாவது எனது உள்மனம் சொல்லிச்சு, இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கவே கூடாது, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு தீர்வு கட்ட வேண்டும், குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஒரு தீர்வு கட்ட வேண்டும். ஆகவே இந்த பேச்சுவார்த்தை மேசையோடு ஒரு அமைதி ஏற்பட்டால் இதனால் ஏற்படக்கூடிய பாதகம் விளைவு யாருக்கு தெரியுமா? பாலஸ்தீன மக்களுக்கு. சகோதரர்களே, பாலஸ்தீன மக்கள் இன்றும் சொல்லென்னா வேதனைகளை அனுபவித்து வருகின்றார்கள். 10,000க்கு மேற்பட்டோர் தற்போது சிறைச்சாலையில் இருந்து தூக்கு மேடைகளுக்கு செல்ல போகின்றார்கள். நெத்தனியாகு குறிப்பிட்டிருந்தான், எமது சிறைச்சாலைகளில் இருப்பவர்கள் அனைத்தையும் இழந்த ஒரு உயிருள்ள ஒரு உடல்கள் என்றவாறு அவருடைய பேச்சு இருந்தது. அப்படின்னு சொன்னா அந்த அளவு கொடூர சித்திரவதை சிறைச்சாலையில் நடந்து உயிரை
பத்திரம் வைத்துள்ள அந்த பாலஸ்தீன மனிதர்களை கொண்டு போய் இன்னொரு வேதனையாக தூக்கிலிட போகின்றார்கள். இவைகளெல்லாம் நினைக்கும் போது தலை சுத்துகிறது சகோதரர்களே. ஆகவே தான் நான் சிந்தித்தேன், இந்த பேச்சுவார்த்தை சரி வரவே கூடாது. இந்த யுத்தம் ஈரானுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதாக இருக்கக்கூடாது இறைவா என்று நான் பிரார்த்தித்துக் கொண்டேன். ஆனால் இந்த யுத்தத்தில் அமைதி வர வேண்டும், அங்கு உள்ளதும் மக்கள் தான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த மத்திய கிழக்கில் உள்ள ஈரான் உட்பட சவுதியோ கத்தாரோ பஹரைனோ இந்த நாடுகளுடைய வாய்ஸ் குரல் அவர்களது வேண்டுகோளுக்கு ஒரு இடம் உள்ளது. அதை வைத்து ஏதோ தீர்வுக்கு வரலாம். ஆனால் அனைத்து உரிமைகளும் பேச்சு, குரல், எழுத்து, வாழ்க்கை, உயிர் உரிமை அனைத்தும் பறிக்கப்பட்டு இடைப்பிணமாக இந்த காசாவில் சொல்லனா பசி, கொடுமை, பல வேதனைகளை அனுபவித்து வாழ்கின்றார்கள். இவர்களுக்கு நடக்கும் அநியாயங்கள் பற்றி உலகத்தில் எழுப்பப்படுகின்ற அனைத்து குரல்களும் இஸ்ரேலால் காலுக்கு கீழ் மிதிக்கப்பட்டு தங்களது அடாவடித்தனத்தை பப்ளிக்காக காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த காசா மண்ணுக்குள். காசா மாத்திரமல்ல சகோதரர்களே, தற்போது வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையும் காசாவாக மாறிவிட்டது. பயங்கரமான ஆக்கிரமிப்பு ஒன்று வெஸ்ட் பேங்கில் நடந்து கொண்டிருக்கின்றது. நாமெல்லாம் ஈரான் யுத்தத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கு நமது கவனமெல்லாம் திசை திருப்பப்பட்டு மேற்கு கரை அழிக்கப்பட்டு வருகிறது சகோதரர்களே. இப்படி சொல்லென்னா கொடுமைகள் பாலஸ்தீனத்துக்குள் நடந்திருக்கின்றது. புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவில் 40 நாட்களுக்கு பிறகு சுதந்திரமாக நேற்று தான் தொழுகைக்கு இடமளித்தார்கள். அல்லாஹ்வுடைய இறை ஆலயம் மூடப்பட்டிருந்தது. இந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற நேரத்தில் பேச்சுவார்த்தை என்று ஒன்று வந்து மறுபடியும் இந்த ஈரானோடு அமைதி தோன்றி பாலஸ்தீன மக்களை கேட்பதற்கு யாரும் இல்லாத ஒரு அனாதையாக தொடர்ந்து எம்மால் பார்க்க முடியாது. அநேக மாணவர்கள் இந்த போரினை விரும்ப காரணம் என்ன தெரியுமா? ஈரான் ஷியா நாடு என்று வெறுப்பவர்கள் கூட இந்த ஈரானுக்கு தங்களுடைய மன விருப்பு வெறுப்பை மறந்து ஆதரவளிக்கின்றார்கள். ஏன்? இந்த பாலஸ்தீனம் வெற்றி அடைய வேண்டும், ஜெருசலம் மீட்டெடுக்கப்பட வேண்டும், அங்குள்ள மக்கள் நிம்மதி அடைய வேண்டும் என்ற ஒரே இலக்கு, ஒரே எண்ணம் தான் உலகில் உள்ள அநேக இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல இஸ்லாமியர் அல்லாதவர்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆகவே இந்த பேச்சுவார்த்தை முறிந்தது என்று நாம் கவலை அடைய தேவையில்லை. இதற்கு பின்னால் இறைவனுடைய மிகப்பெரிய திட்டம் இருக்கும். தற்போது கூட சகோதரர்களே, ஸ்பெயின் நாட்டில் இருந்து டஜன் கணக்கான கப்பல்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் தற்போது மத்திய தரைக்கடல் ஊடாக சுயஸ் கால்வாய்க்கு சென்று அதன் வழியாக காசாவின் முற்றுகையை நிறுத்து, காசாவின் முற்றுகையை அகற்று என்று அதிகமான கப்பல்கள் தற்போது பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றது. இன்னும் சில நாட்களில் அநேக ஊடகங்களில் இவற்றை காண்பிப்பார்கள். இந்த வகையில் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த கப்பலில் பிரான்ஸ், ஜெர்மனி, பிரேசில் போன்ற பல நாட்டவர்கள் காசாவை நோக்கி ஊர்வலமாக பயணிக்கின்றார்கள் சகோதரர்களே. இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் இந்த பாலஸ்தீன மக்கள் வெற்றி அடைவார்கள். அவர்களுடைய கண்ணீர் தான் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்போது வாங்கி கட்டி கொண்டிருக்கும் அழிவுகள் ஆகும் என்பது இரையச்சம் கொண்டவர்களுக்கு நன்கு புரியும். சரி சகோதரர்களே, மீண்டும் இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.